என் லைவ்க்கு வந்தீங்க. ராஜஸ்ரீ சூப்பர் சூப்பர். இவர் என் அண்ணன், கூட பிறக்காத அண்ணன் இவர்கள். உண்மை சொல்றேன், இவர் வந்து செம லெவல். மதுரை வாய்ஸ் பேசுங்க தம்பி. ஐயோ தான் பயப்படுவாங்க. ராஜா ராஜா சேனல் வேண்டாம். என் அண்ணன் பெங்களூரு, மதுரை வந்து வேற. இப்ப பேச வேண்டாம். அண்ணன் கிட்ட பாசம் இருக்கு, மதுரை பாசை நமக்குள்ள இருக்கட்டும். டேய் மாப்பிள்ள, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ராச்சாசி, இந்த சுகன் பொண்ணுக்கு கேளு. என்னத்த கேட்கிறது? சொல்லுங்கள் சொல்லுங்கள். ராச்சாசி சிரிக்கிறாங்க. அவர் சபரிமா செல்லக்குட்டி. சபரி தெரியாத உங்களுக்கு? சபரி சங்கர் வந்திருக்காங்க அண்ணா, வந்திருக்காங்க. இப்ப வந்தாங்க வந்தாங்க. அண்ணா பொருள் விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன சாமி பொருள் விற்றாங்க அண்ணா? அவர் விற்கணும் அவசியம் இல்ல, அவர் சிரிப்பே போதும். ஆட்டோமேட்டிக் லைக் வரும், வியூவர்ஸும் வருவாங்க. அவர் சிரிப்பு தான் அழகு, தெரியுமா? இந்த சிரிக்கிற பாத்தீங்க, அதான் அழகு. ஐயோ சுகன், இதெல்லாம் விற்க ஒரு முடியாது, சும்மா இரு. ஆமாமாம் கோல்டு பிரதர், நீங்க சொல்றது உண்மைதான். அன்ப பாசத்தை விற்க முடியாது, வித்தாது வேற. பஞ்சனும் விற்க மாட்டாரு, நானும் விற்க மாட்டேன். ஐயோ ஐயோ, இவர் என்ன இப்படி? நான் அப்படிதான், மெய்யால அப்படிதான். ஆமாம் ஆமாம் மாமா, பேசும் போதும் பயமா இருக்கிறது. சுகந்தி மாமா. சுகந்தியா? அது யாரு? சுகன். ஓ சரி சரி சரி. யோ விக்கிர பாண்டியா, உங்கள் பொருள் யாரும் வாங்க மாட்டாங்க. யாரும் வாங்க வேண்டாம், தானா தேடி வருவாங்க. கலைமகள் மட்டும் போதும். வாங்க கலைமகளமா வாங்க. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க வாங்க. नमस्कार नमस्कार. बन्नी बन्नी, कैसे सब लोग कैसे है? खाना हो गया क्या? बोलो बोलो बोलो. रंडी रंडी रंडी, बन्नी बन्नी. அவர் எல்லா லாங்குவேஜுக்கும் சபரிய பார்க்காத இடமே கிடையாது. எங்க பார்த்தாலும் சபரி சபரி சபரி. நீங்க சொன்ன ஒரு வார்த்தை சொன்னீங்க, பெரிய சேனலுக்கு போகாத, சின்ன சேனலுக்கு போ தம்பி, அவங்க சப்போர்ட் பண்ணி சொன்னீங்க. உங்க சொல்ல கட்டுப்பட்டு இருந்து உங்க லைக்கு வருவேன், 2 வார்த்தை தான் போடுவேன். அடுத்து சின்ன சேனலுக்கு போவேன், போயிட்டு நான் சப்போர்ட் பண்றேன். உங்களால கொஞ்சம் வளர்ந்துருக்கேன், அவ்வளவுதான். கொஞ்சம் வளர்ந்துருக்கேன். 2 உறவு கொடுத்துருக்கீங்க. சொந்த உழைப்பு அது, அதெல்லாம். இல்ல இல்ல, நான் உண்மை மட்டும் தான் பேசுவேன். உங்களால ஒரு அன்பான ஃப்ரெண்டு யார் தெரியுமா? ரம்யா சுரேஷ். உண்மையா சொல்றேன், எங்க அம்மாக்கு அடுத்து அதுதான். அது எங்க அம்மா ஸ்தானத்தில் இருக்கவங்க அவங்க. அடுத்து கவி சாவித்ரி. கவி தங்கச்சி. ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. தமிழ் உள்ளவங்களாம் ரொம்ப ஏமாத்துறாங்க, வச்சு செய்வேன், அது வேற. ஆனா உங்களால 2 ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த ரம்யாமா உங்களுக்கு எவ்வளவு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் உங்களுக்கு சொல்லி தெரியுங்களா? அப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷம் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையில அது உங்களாலதான். அது உங்களால தான். அவங்களே சொல்லிட்டாங்க பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் அண்ணன் தம்பி சொல்லுவேன், சபரி சங்கர் மட்டும் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன். அதுவும் டியர் ஃப்ரெண்டு. அப்பதான் சொன்னேன், இங்க அம்மா ஸ்தானத்துல நீங்க இருக்கீங்க. அவங்க வந்து மை டியர் ஃப்ரெண்ட், மை டியர் தான் சொல்றாங்க. நான் அங்கதான் இருக்கேன்ல. அதான் மை டியர் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. அப்ப அம்மா ஸ்தானத்துக்கு அடுத்து உள்ளவங்க. ஆமா ஆமா, உண்மையில சொல்றாங்க. அது ஒரு கேரளா ஐயப்பன் கோயில், ரொம்ப நல்லா இருக்கணும் அவங்கலாம். ஆமா ஆமா. என்ன பாத்தீங்கன்னா விடுறாங்களா அவங்க சொல்லிட்டு, பதர் இருக்கீங்களா 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 பேசினே இருப்பாங்க பாத்தீங்களா? அதான் உங்க மூலியமா வந்தது அவங்கலாம். உண்மையில அது மகிழ்ச்சி. ஆனா பேர் சொல்ல விரும்பல, 2 பேரும் இருக்காங்க. கிடையாது. அண்ணா ஒண்ணு சொல்றேன், நான் லைவ்க்குள்ள வந்தது ஒரே